மகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கறி சமைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கு தனியாக, உருளைக்கிழங்கு தனியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் என்னென்ன போட்டுக்கோம்னா மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டி விடணும். பொன் பொருவலாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? பொன் பொருவலாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது கடலப்பருப்பு போடணும். கடலப்பருப்பு போடணும். சரிங்களா? கிண்டிக்கிட்டு எல்லாம் கிண்டணும். கறிப்பட்டை இல்லை, அதனால் லைட்டாக அந்த இது மட்டும் போடுறாங்க. கறிப்பட்டை முடிஞ்சிச்சு. சரிங்களா? ரெண்டு போடு. வெங்காயத்தை அள்ளி போடு. போதும். வெங்காயத்தை போடணும். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணணும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் வாங்கலை, அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போடுறோம். சரிங்களா? சின்ன வெங்காயம்னா மட்டன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் பெட்ரு. நல்லா கொஞ்சம் வணங்கின பிறகு பொன்வரவில் நல்லா வணங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி வெங்காயமும் ஒரே டயத்தில் போடக்கூடாது. லைட்டாக வணங்கின பிறகு அதுக்கப்புறம் தக்காளியை போடணும். நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். அடி பிடிக்க விடக்கூடாது. லைட்டாக மூடி வச்சோம்னா நல்லா வேக்காடை வந்துடும். சரிங்களா? கறியை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ லைட்டாக மூடி வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். கேஸு கொஞ்சம் நாளைக்கு நல்லா வரும். அதுக்குன்னு ரொம்ப டைம் வச்சுருந்தோம்னா அடி பிடிச்சிடும். லைட்டாக மூடி வச்சு ஆவி வந்த பிறகு டக்குன்னு கிண்டிடணும். சரிங்களா? பாருங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கு, மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. சரிங்களா?